ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஃப்ரம் சீசன் 2க்கு ஒரு சின்ன கேப் விட்டுருந்தோம். அந்த கேப் எதுக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சீசன் 2 பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது சீரீஸை பார்த்துட்டு ஃப்ரம் சீசன் 2வை கன்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு கேட்ட உடனே பார்த்திங்கன்னா யாருமே கமெண்ட் பண்ணல. ஒரே ஒரு நபர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த சீரிஸ் எனக்காக போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லைன்னா ஃப்ரம் சீசன் 2வை கன்டினியூ பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க அந்த ஒரு சீரிஸை போட சொல்லியிருந்தாங்கன்னா, இட் வெல்கம் டு டெரி அப்படின்ற ஒரு சீரிஸை கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அவங்க கேட்டதுனால நான் அதை ரெடி பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். சீசன் 1ஓட ஃபஸ்ட் எபிசோடும் ரெடியாக இருந்தது. நான் எவ்வளோ டைம் அப்லோட் பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நம்மளோடது பார்த்தீங்கன்னா சின்ன சேனல் அப்படின்றதுனால காப்பிரைட் வந்துகிட்டே இருந்தது. அதனால என்னால் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியல. அதாவது லெங்க் வீடியோவா அதை பார்த்தீங்கன்னா மாற்றி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற இப்போது அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸை ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறதுனால சரி ஓகே, நம்ம ஃப்ரம் சீசன் 2வை பார்த்து முடிச்சுட்டு சீசன் 3யும் பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சீரிஸ் போகிறதா இருந்தாலும் போடலாம், இல்லை மூவிஸ் போகிறதா இருந்தாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த கமெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 கமெண்ட் வந்திருந்தது. அதாவது சீசன் 2வை கன்டினியூ பண்ணுங்க ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது இந்த சீரிஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இனிமேல் சீசன் 2வையும் சீசன் 3யும் கன்டினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது சீரிஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இனிமேல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். அதுக்கு முன்னாடி சீசன் 1 நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் சீசன் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு சீசன் 2 புரிய ஆரம்பிக்கும். சீசன் 2வை இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சீசன் 2ஓட ஃபஸ்ட் எபிசோடில் நம்மளுக்கு யாரை காட்டுறாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷெரீஃபை தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் ஈவினிங் டயத்தில் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாக போகுது, எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அவர் ஒரு பெல் ஒன்று அடிச்சுட்டு டவுன் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பார். அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதே சமயம் மழை வர்ற மாதிரி ஒரு கிளைமேட்டும் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் பெல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இவர் கையானது உதறி அப்படியே அந்த பெல்லானது கீழே விழுகுது. இப்படி விழுந்ததானே மழையும் பார்த்தீங்கன்னா ஸ்டப்புன்னு வருது. இப்படி நம்ம ஷெரீஃப் மேலே வானத்தை பார்க்குறாரு. வானத்தை பார்த்ததானே இவருக்கு கண்ணு முழிச்சிடுறாரு. இவர் எங்கே இருக்காருன்னா, இவர் பார்த்தீங்கன்னா சீசன் 1 லாஸ்ட் எபிசோடில் ஒரு குழியில் மாட்டிருப்பாரு. அதாவது 4 பக்கமும் கருங்கல்லால் வச்சு கட்டப்பட்ட ஒரு சின்ன குழி, ஒரே ஒரு நபர் இருக்கிற மாதிரி ஒரு குழியில் மாட்டிருப்பாரு. அந்த குழியிலேருந்து தான் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சுட்டு சுற்றி முற்றியும் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லைட்டரை ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவரால் அந்த சின்ன குழியை விட்டு தப்பிக்கவே முடியாது. இவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இவரும் பார்த்தீங்கன்னா கத்தி பார்க்குறாரு, கத்தி கூச்சல் போட்டு பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் மேலேருந்து கேட்கவே இல்லை. இவரை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு அந்த டவுனை தான் காட்டுறாங்க. டவுனில் ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டை விட்டு வெளியே ஒரு குப்பையை போடலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருப்பாரு. அப்படி குப்பையை போடலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருக்கும் போது கரெக்டாக அந்த பஸ் ஆனது டவுனுக்குள்ளே என்ட்ராகுது. இதை பார்த்துட்டு இந்த நபர் ஷாக் ஆகுறாரு. அதே சமயம் அந்த பஸ்ஸுக்குள்ளே நம்மளுக்கு காட்டுறாங்க. பஸ்ஸுக்குள்ளே ஒரு நபர் என்ன பண்ணிட்டு இருப்பானா, தூங்கிட்டு இருப்பான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு அவன் பாட்டு கத்த ஆரம்பிப்பானா. எதுக்குன்னா, இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவை நினச்சி இவன் கத்த ஆரம்பிக்கிறா. ஏதோ கெட்ட விஷயம் நடக்க போகுது, உடனே பஸ்ஸை நிறுத்துங்க, பஸ்ஸை திருப்புங்க, நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்ற மாதிரி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த நபரை பிடிக்கிறதுக்கு ஒரு மொட்டையும் ஒருத்தன் வரான். மொட்டையும் அவன் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு இங்கே பாரு, நீ போய் அமைதியாக உட்காரு அப்படின்ற மாதிரி அந்த நபரை பிடிச்சி அவனோட சீட்டுக்கு தள்ள பார்க்குறான். அப்படி தள்ள பார்க்கும்போது இந்த நபர் என்ன பண்ணிடுறான்னா, அந்த மொட்டையை மேலே வாந்தி எடுத்துடுறான். இப்படி வாந்தி எடுத்தத உடனே இந்த மொட்டையை என்ன சொல்லிடுறான்னா, உடனே பஸ்ஸை நிறுத்துங்க, பஸ்ஸே நாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பஸ்ஸை டைனர் முன்னாடி நிறுத்துறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு டைட்டில் போட்டு சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்குது. டைட்டில் முடிஞ்சதுன்னு நம்மளுக்கு நம்ம குடிகாரனை தான் கட்டுறாங்க. குடிகாரன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அவனோட அந்த ரேடியோ பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருப்பான், மழையில் நனையுது அப்படின்ற மாதிரி. அந்த டவரையும் கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம குடிகாரன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த பஸ்ஸை பார்த்துட்றான். பஸ் ஒன்று டைனர் முன்னாடி நிற்கிது அப்படின்ற மாதிரி பார்த்துட்றான். பார்த்துட்டு உடனே உள்ளே கத்த ஆரம்பிக்கிறேன். அப்படி கத்தும்போது எல்லாத்தையுமே கட்டுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அந்த பல்பு வெடிச்சதில் ஒரு சில பேருக்கு காயமாயிருக்கும். அதாவது சீசன் 1 கடைசி எபிசோடில் இருக்கிற எல்லா பல்புமே வெடிச்சிருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு காயமாயிருக்கும். அந்த காயத்தை எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்டனா, நம்ம டாக்டர் கிட்ட. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கத்திட்டே இருக்கிறான். டானா டானா அப்படின்ற மாதிரி நம்ம பெரியமாவை கத்திட்டே இருக்கிறான் கூப்பிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம பெரியமா என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த குடிக்காரங்க நோட் பண்ணவே மாட்டேறாங்க. அதே சமயம் இந்த ஜூலி என்ன பண்ணுறான்னா, உடனே அவளோட வீட்டுக்கு ஓடி போயிடுறா. இந்த குடிக்கார பார்த்தீங்கன்னா இந்த ஜூலி ஓடுந்தோடனே மறுபடியும் சத்தமாக ஒரு கத்துவானா. அப்படி கத்துருந்தோன்னே டானா திரும்பி வச்சு, என்னடா உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம குடிக்காரன் சொல்கிறான், இங்கே பாரு, அங்கே ஒரு பெரிய பஸ் ஒன்று நின்றுட்டு இருக்கு டைனர் முன்னாடி, அது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம பெரியமாவை பிடிச்சி கத்துருந்தோடனே இப்படி இந்த குடிக்காரன் சொன்னதோடனே நம்ம பெரியமா அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க.
இந்த மாதிரி குடிகாரன் நம்ம பெரியம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஷெரீஃபை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்மளுக்கு இன்றைக்கி சிவராத்திரி தான், இந்த இரவானது ரொம்பவே நீண்ட இரவாக இருக்க போகுது, அதனால் நீ வந்து ரெடியாக இருந்துக்கோ, நீ தான் போய் ஷெரீஃபாக இருக்கிற இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷெரீஃபை வந்து நம்ம பெரியம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. திரும்பவும் நம்மளுக்கு இந்த பஸ்ஸை தான் கட்டுறாங்க. பஸ்ஸு வந்து டைனர் முன்னாடி நின்றுட்டு இருக்குது, மழையானது பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நபர்களும் ஓரமாக ஒதுங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பாட்டி மட்டும் நல்லா அந்த மலையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த பாட்டியை நோட் பண்ணிக்கிங்க, இந்த பாட்டிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தான் சீசன் 2ல். இவங்க வந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மலையும் நின்றுது. இப்படி நின்னதுக்கப்புறம் திரும்ப அந்த பஸ்ஸுக்குள்ளே கட்டுறாங்க. பஸ்ஸுக்குள்ளே ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாந்தி எடுத்த நபர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்கும்போது அவனும் சொல்கிறான், என்னோட பேர் வந்து எல்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஓகே தானே, நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு நபர் வேடிக்கை பட்டிருப்பான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எதுக்காகடா அப்படி கத்த ஆரம்பித்தா, ஒரு மாதிரி கத்த ஆரம்பித்தா பஸ்ஸுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இல்லை நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு வந்து ரொம்ப கெட்ட கனவு, நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், அதனால தான் பஸ்ஸுக்குள்ளே அப்படி கத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக அந்த மொட்டையும் வந்துடுறான். மொட்டையும் வந்துட்டு ஏன்டா என் மேலே வாந்தி எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வாந்தி எடுத்த நபரை அடிக்கிறதுக்கு அந்த மொட்டையும் வரும்போது அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நபர் வந்து பிடிச்சி நிறுத்திடுறான். இங்கே பாரு இப்போ வந்து அவன் சரியில்லை போ அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மொட்டையின்னு அனுப்பிடுறான். இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே நம்மளுக்கு காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாரு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தோட்டிகிட்டு இருந்தால் அந்த பேஸ்மெண்ட்டில் நிறைய பொருட்கள் விழுந்து கிடக்குது, அதாவது அந்த குழியே மூடி கிடக்குது. இதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த பொருட்களெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் கரெக்டாக ஜூலியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு இப்போ நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ என்ன பண்ணுறேன்னா வெளியே போயிட்டு எனக்கு உதவிக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூலியை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கிட்ட ஒரு 2 நபர்கள் நின்றுட்டுக்கிறாங்க. யாருன்னா நம்மளோட எலிஸ் பையனும் இன்னொருத்தர் நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுனில் ஒரு பார் ஒன்று வச்சு நடத்திட்டு இருப்பார். இவர் பார் டெண்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இவங்க 2 பேருமே நின்று அந்த பஸ்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எலிஸ் பையன் வந்து அந்த டிரைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்கள் டைனர் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம், இல்லைன்னா ஒரு நைட்டே இருந்துட்டு போகலாம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம எலிஸ் பையன் பேசும்போது அந்த பஸ் டிரைவர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் டைனரை வந்து ரொம்ப மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு நல்லபடியாக வச்சுருங்க, ஆனால் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம ஜூலி வந்து உடனே எல்லாத்தையும் கூப்பிட்றா. இங்கே பாருங்கள் உதவிக்கு ஆட்கள் வேணும், வாங்க உடனே போகணும், ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது ஒரு 2 நபர்கள் மட்டும் போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த எலிஸ் பையன் போக பார்க்கும்போது அந்த சமயத்தில் இந்த பார் டெண்டர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம எலிஸ் பையனை போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கிருந்து இந்த பஸ்ஸை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போகிறாரு. ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே போவா. அந்த சமயத்தில் நம்ம எலிஸ் பையன் பிடிச்சி நிறுத்திட்டு நீ அங்கே போகாத, அவங்க அதை பார்த்துப்பாங்க, நீ வந்து இந்த பஸ்ஸை பாரு என் கூட இருந்து அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சிடறான். அந்த சமயத்தில் நம்ம பெரியமாவும் வேன் எடுத்துட்டு அங்கே வந்துடுறாங்க. இதை காட்டிட்டு திரும்ப நம்மளுக்கு டனல் தான் காட்டுறாங்க. சீசன் 1ல் லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் ஒரு டனலில் மாட்டி இருப்பாங்க. அந்த டனலில் வந்து விட்ரு இருந்திருப்பான். விட்ரு என்ன பண்ணிட்டு இருப்பான்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சத்தமாக பேச ஆரம்பிச்சதுன்னா நம்ம விக்டர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு சத்தமாக பேசாத, பேசுனீங்கன்னா நம்ம இங்கேயே இறந்து போயிடுவோம், ஏன்னா நம்ம இருக்கிறது இந்த டவுனோட கீழே தான், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மான்ஸ்டரும் தூங்கிட்டு இருக்குது, அதனால் சத்தமாக பேசுனீங்கன்னா மான்ஸ்டர் எல்லாமே எழுந்திரிச்சிடும், அதனால் அமைதியாக என் பின்னாடியே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் நம்ம விக்டரு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி இங்கே வந்து மாட்டின அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம விக்டரும் சொல்கிறான், நான் வந்து அந்த ஃபாரவே ட்ரீக்குள்ளே போனேன், அப்படி போகும்போது நான் இங்கே வந்து மாட்டிட்டேன், அதுவும் எப்போனா இந்த கால் நியூஸ்குள்ளே மாஸ்டர் வந்தப்போ தான் இந்த இன்சிடென்ட் ஆனது நடந்தது அப்படின்ற மாதிரி விக்டர் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விக்டர் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கிறான். திரும்பவும் நம்ம ஷெரீஃப் தான் கட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் வந்து சத்தம் போட்டுக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரியல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சத்தம் போட்டுட்டு யாராவது உதவிக்கு இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுருக்கும்போது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி தெரியல. இந்த சீனை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அந்த பொருட்கள் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொருட்களை 1 by 1 எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரால் எடுக்க முடியல. மற்றவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருன்னா இந்த பார் டெண்டரு, அந்த மொட்டையா அப்படின்ட்டு இன்னும் ஒரு நபர், மொத்தம் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க இருக்கிற வீடானது ஒரு மாதிரி ஷேக் ஆகி அது வந்து இடிஞ்சு விழுகிற நிலமையில இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை வந்து நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு கால் நியூஸ் தான் காட்டுறாங்க. கால் நியூஸில் இந்த குடிகாரன் வந்து கத்திட்டு இருக்கிறான். யாருக்கிட்டனா நம்ம அம்மா கிட்ட.
இன்றைக்கி நைட்டு நான் இங்கே தான் இருக்கணுமா, போச்சு போ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இவன் வெளியே போயிடுறான். அந்த சமயத்தில் நம்ம ஈத்தன் இதை பார்த்துட்டு அவனும் வெளியே போகிறான். வெளியே வந்து இந்த குடிகாரன் ஒரு சேரில் உட்காந்துட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஈத்தன் போய் பேச ஆரம்பிக்கிறான். சிகரெட் உடம்புக்கு நல்லதில்லை, நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அது எனக்கும் தெரியும், ஆனால் இப்போ எனக்கு அதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டு குடிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஈத்தன் கிட்டே இந்த குடிகாரன் என்ன கேட்குறான்னா, விக்டர் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே, விக்டர் வந்து உனக்கு நல்லாவே தெரியுமில்ல அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஈத்தனும் கேட்குறான். அப்போ அவனோட ரூம் இங்கே இருக்கல்ல, அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு மாதிரி கேட்கும்போது தெரியும், எது கேட்குற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இவன் எதுவுமே சொல்லாமல் அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே விக்டரோட ரூமில் தான் இருக்காங்க. இந்த குடிகாரன் என்ன பண்ணுறான்னா, அவன் வரைஞ்சி வச்ச டிராயிங் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். இவனுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுக்கிறான். அப்போ நம்ம ஈத்தன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, விக்டருக்கு வந்து அவனோட பொருட்களை யாராவது தொட்டால் அது சுத்தமாகவே பிடிக்காது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த குடிகாரன் அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு சொல்கிறான், இங்கே பாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவன் விக்டர் தான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இங்கே இருக்கிறான், அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற சிம்பிள்னா என்னன்னு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறனால என்னோட இல்யூஷனேஷனுக்கெல்லாம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த பொருட்களை எல்லாம் கலைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஈத்தன் கேட்குறான், சரி உனக்கு ஒரு சிம்பிள் வந்து இல்யூஷனில் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த சிம்பிள் வந்து குட் சிம்பிளா இல்லை பேட் சிம்பிளா அப்படின்ற மாதிரி நம்ம ஈத்தன் கேட்குறான். கேட்டதானே அவன் ஒரு நிமிஷம் நின்றுட்டு இல்லை என்ன கேட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை உனக்கு ஒரு சிம்பிள் வந்து இல்யூஷனில் வர்றதா நீ சொன்ன, அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று குட் சிம்பிளாக இருக்கணும், இல்லைன்னா பேட் சிம்பிளாக இருக்கும், பேட் சிம்பிளாக இருந்தால் கெட்ட விஷயங்களை தரும், குட் சிம்பிளாக இருந்தால் நல்ல விஷயங்களை தரும் அப்படின்னு மாதிரி இவன் சொன்னதானே நம்ம குடிகாரன் என்ன பண்ணுறான்னா, நீ ரொம்பவே வித்தியாசமான பையனாக இருக்கே அப்படின்னு மாதிரி சிரிச்சுட்டே அவனும் சொல்கிறான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம விக்டரையும் ஹீரோயினும் தான் காட்டுறாங்க. நம்ம இவங்க 2 பேருமே அந்த டனலுக்குள்ளே தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துல நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குது. அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும்போது விக்டர் எல்லாத்தையுமே டார்ச் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மாஸ்டரானது படுத்து தூங்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு 2 பேருமே ஷாக் ஆகிறாங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் ஒரு டால் பொம்மை, அதாவது ஒரு சின்னதாக ஒரு பொம்மை ஒன்று இருக்குது. அந்த பொம்மையை பார்த்துட்டு நம்ம விக்டர் என்ன பண்ணுறான்னா பயந்துட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிறான். என்னால் முடியாது, என்னால் இங்கேருந்து வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்டோன்னே நம்ம ஹீரோயின் வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. இங்கே பாரு நம்ம இங்கேருந்து போய் ஆகணும், வா போகலாம், ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே விக்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். அப்படி சொல்லியிருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அவனுக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க. இங்கே பாரு நம்ம இங்கேருந்து போயிடலாம், வா ஒன்றும் இல்லை நான் இருக்கணும்ல, வா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு விக்டரை கூப்பிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா, வெளியே வந்து அந்த பஸ்ஸை தான் காட்டுறாங்க. பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரீஃபும் நம்ம பெரியம்மாவும் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஷெரீஃப் வந்து என்கிட்ட சாவி இருக்குது, டைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற, உள்ள டீ இருக்குது சூடாக இருக்கும் வாங்க குடிக்கலாம் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு டைனருக்குள்ளே போகிறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிரைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறது ஆபத்து, நைட் டயத்தில் கண்டிப்பாக வெளியே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடணும், வாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே இருங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிரைவர் லேடியானவங்க கேட்கவே மாட்டேறாங்க. அவங்களுக்கு வந்து இங்கேருந்து போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம பெரியம்மா எவ்வளோ சொன்னாலும் அந்த டிரைவர் லேடி கேட்க மாட்டேறாங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு திரும்ப எல்ஜின் தான் காட்டுறாங்க. எல்ஜின் வந்து ஒரு மாதிரி கீழே விழுகிறான். அதாவது ஷாராக்கு எப்படி வலிப்பு வந்ததோ அதே மாதிரி இவனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி அப்படியே கீழே விழுகிறான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் அந்த பொருட்களை எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழியிலிருந்து கரெக்டாக அந்த வீடானது இடிஞ்சு விழுகுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே அந்த வீட்டுக்கிட்ட போகிறாங்க. நம்ம ஜூலியும் போயிட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரிமூவ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கள காப்பாற்றி ஆகணும்ல, 4 பேர் உள்ளே இருக்காங்க. அதில் ஒரே ஒரு நபரை மட்டும், அதாவது அந்த மொட்டையனை மட்டும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினோடனே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் வந்துடுறாங்க, அதாவது கிறிஸ்டியும் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மொட்டையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இவங்க திரும்பும்போது கரெக்டாக அந்த நர்ஸும் நம்ம டாக்டரும் 2 பேருமே நேருக்கு நேராக பார்க்குறாங்க. பார்த்ததுன்னு 2 பேருமே போய் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு விக்டரும் ஹீரோயினும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே அந்த டனலுக்குள்ளே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் ஆனது படுத்து தூங்கிட்டு இருக்கும். இவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு சத்தம் போட்டதுனால அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே எழுந்திரிச்சோடனே இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணி அந்த மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விக்டரை கூட்டிட்டு வேகமாக அந்த டனலை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டனலை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு யாரை காட்டுறாங்கன்னா,
திரும்பவும் நம்மளுக்கு நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வீடு இழிஞ்சு விழுந்ததில் நம்ம ஹீரோ அந்த பார் நடத்திட்டு இருந்தவர், அப்புறம் இன்னொரு நபர்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிறாங்க. இப்படி வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டினதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோவையும் மற்றவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கூடவே நம்ம பெரியம்மாவும் அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க, உங்களால் எங்களை காப்பாற்ற முடியாது, ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் ரிமூவ் பண்ணி எங்களை காப்பாற்றுறதுன்றது ரொம்பவே முடியாத ஒன்று. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேப்பாக இருக்கிற இடத்தையெல்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் டைனருக்குள்ளே போயிருங்க. நாங்கள் வந்து காலையில் வரைக்கும் எந்த ஒரு சத்தமும் போடாமல் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டதானே நம்ம பெரியம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், இருட்டுனதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, வெளியும் இருக்க முடியாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். அதாவது இந்த கேப்பாக இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வச்சு கவர் பண்ணிட்டோம்னா இந்த மாஸ்டர்ஸ்க்கு வந்து இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்றது தெரிய வராது, அவங்க வந்து காலையில் வரைக்கும் சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஜூலி வந்து முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒத்துக்கிறா நம்ம பெரியம்மா சொன்னதுக்கப்புறம். ஏன்னா பெரியம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். இருட்டானதுக்கப்புறம் இவங்களால வெளியே இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மரணமானது வந்துடும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த இந்த பஸ்ஸோட டிரைவர் லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க நம்ம உடனே இங்கேருந்து போகலாம், அடுத்த ஸ்டாப் நம்மளுக்கு வீடு தான், நம்ம உடனே இங்கேருந்து கிளம்புனா தான் நம்ம கரெக்டாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு போக ஆரம்பிப்பாங்களா. இதை பார்த்தோன்னா பெரியம்மா சரியான டென்ஷன் ஆயிடுறாங்க. சரியான டென்ஷன் ஆனதானே நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் சொல்கிறது கேளுங்க, இங்கேருந்து போகிறது ஆபத்து, இங்கே ஒரு நாள் மட்டும் இருங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க பெரியம்மா. ஆனால் எதையுமே அந்த டிரைவர் லேடி கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள் அந்த வீடானது அப்படி இடிஞ்சு கிடக்குது, நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் லேடி கிட்ட சொல்லும்போது அந்த டிரைவர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கெல்லாம் எமர்ஜென்சி சர்வீஸ் இருக்குப்பா, ஃபோன் பண்ணால் உடனே வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பஸ்ஸுக்குள்ளே போக ஆரம்பிச்சதோடனே நம்ம பெரியம்மா கோபம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வேனுக்கு போகிறாங்க. வேனுக்கு போய் ஒரு ஷார்ட் கன் கரெக்டாக தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்ததுன்னே மற்றவங்க எல்லாருமே பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாங்க, ஆனால் கேட்காதனால ஷார்ட் கன் எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட டயரை வந்து பஞ்சர் பண்ணுறாங்க, எல்லா டயரையுமே. அப்படி பஞ்சர் பண்ணணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் பயந்துக்கிறாங்க. கூடவே நம்ம ஷெரீஃபு கன் எடுத்து மேலே சுட்டுட்டு எல்லாருமே உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா இவங்க கையில் கன் இருக்குது. அண்ட் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா இவங்கள வந்து விட்டால் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. எல்லாருமே டைனருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டி நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த குழிக்குள்ளே கத்திட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கயிறானது மேலேருந்து கீழே விழுகுது. அந்த கயிறை பிடிச்சிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துடுறாரு. ஏறி வந்ததானே இவருக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது, பரவாயில்லையே நல்லாவே ஏறி வந்துட்டியே, ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றுல ஏறி வந்திருக்க, நீ ரொம்பவே திறமையானவன் தான் போல தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஆனது கேட்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா மேலே வந்ததுன்னா ஒரு கன் எடுத்து அந்த வாய்ஸுக்கு நேராக பாயிண்ட் பண்ணி நிறுத்திடுறாரு. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வாய்ஸ் என்னது எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃபோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான நபரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த வயசான நபருக்கு நிறைய சங்கிலியெல்லாம் போட்டு அவர் ரிலீஸே ஆக முடியாத அளவுக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த வயசான நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பரவாயில்லையே நீ கன்னெல்லாம் வச்சுருக்க, உனக்கு சுடவெல்லாம் தெரியுமா, ரொம்பவே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு ஒன்று பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃபும் கேட்குறாரு. நீ வந்து என்னை சுட்டு சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வயசான நபர் சொல்கிறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசான நபர் சொன்னதோடனே நம்ம ஷெரீஃப் வந்து இதை பார்த்ததோடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.